முதல் திவ்ய தேசத்துக்கு நம்ம சோழ நாடுல ஆரம்பிக்க போறோம். இப்ப சோழ நாட்டுல ஆரம்பிக்கும் போது, ஏன்னா இப்பதான் போன வருஷம் அதுக்கு முன் வருஷம் பொன்னியின் செல்வன் பொன்னின்னு அடிச்சுக்கணும். யார் அந்த பொன்னி? காவேரிக்கு பொன்னின்னு பேர். பொன்னீருக்கு கை அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தைன்னு ஆழ்வார் எடுத்தார். பொன்னின்னு சொன்னா காவேரி. ஏன் பொன்னி காவேரிக்கு பேர்? ஏன்னா சூரியனுடைய கிரணங்கள் அந்த நதியில படும்போது ஒரு சில சமயங்கள்ல இட் வில் லுக் as if it was molten கோல்டு மாதிரி பளபளன்னு இருக்கும். பொன்னை ஒத்து அந்த ஜலம் இருப்பதால் பொன்னி என்கின்ற பெயரை பெற்றாள் காவேரி. அதனால பொன்னியின் செல்வன், அதனால்தான் நம்ம ராஜராஜ சோழனை பொன்னியின் செல்வன் அப்படின்னா காவேரியின் தமிழ் தவ புதல்வன் அவன்னு சொல்றோம். அப்ப சோழ நாட்டு திவ்ய தேசத்திலேருந்து ஆரம்பிக்க போறோம். ஆத்தானா திவ்ய தேசங்களுக்கும் 107வது 108வது திவ்ய தேசத்து எம்பெருமானும் வந்து ராத்திரி ஒரு இடத்துல படுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோ. நீங்க எங்க வேணாலும் போங்க. பல பேருக்கு என்னன்னா, இப்போ டூரிங் ஜாப் இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல போவா, இங்க லாட்ஜ்ல போவா, அங்க படுத்துப்பா இங்க படுத்துப்பா. பல பேருக்கு எங்க வச்சாலும் தூக்கம் வந்துடும். இப்போ உபன்யாசத்துல உட்காந்து வச்சாலும் தூக்கம் வந்துடும். அது நானும் ஒண்ணு தப்பாவே எடுத்துக்கிறது இல்லை. இப்ப என்னன்னா உட்காந்து வச்சா தூக்கம் வந்துடும். பல பேருக்கு என்னன்னா அவா தலகாணியில படுத்துட்டாதான் தூக்கம் வரும். அதனால போகும்போதும் அந்த தலகாணியை சேர்த்து எடுத்துன்னு போயிடுவா. ஏன்னா அந்த மாதிரி அத்தான திவ்யதேசத்து எம்பெருமானும் இரவு ஆகிவிட்டால், ராத்திரி ஒரு 10 மணி ஆறுதுன்னு வச்சுங்க, they will immediately inform, okay we are reaching you swiftly fastly. அனைவரும் ஆத்தான திவ்யதேசத்து எம்பெருமானும் ராத்திரி 12 மணிக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துப்பாளாம். ஆண்டாள் எடுக்கிறான் நாச்சியார் திருமொழியில. எத்தனை நாள் திருப்பதி எம்பெருமான் கூட மலையிலேருந்து இறங்கி அப்படி இப்படி இறங்கி பக்கத்துல தான் இருக்கார். அப்படி இப்படி தாண்டி இப்படி வந்து இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துனுட்டு திரும்பி கார்த்தால போயிடுவார். என்ன திருப்பதி பெருமாள் வருது போறதுக்குள்ளே நாழி ஆயிடும். அது அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் ஒன்றும் படுத்துக்கிறதுக்குலாம் நாழியே கிடைக்காது. அப்படி அதுக்குள்ள அங்க உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அங்க போக வேணும். ரொம்ப உழைக்கிறார். கடன் வாங்கினா அவ்வளவு உழைக்க வேண்டியதுதான். அதனால இந்த திவ்யதேசத்துக்கு என்ன பெருமைன்னா, அத்தான திவ்யதேசத்து எம்பெருமானும் இந்த திவ்யதேசத்துல வந்து சயனிக்கக்கூடிய இடம். பூலோகத்தில் இருந்தும் இல்லாத ஒரு திவ்யதேசம். இதுக்கு திரிபாத் விபூதி என்று பெயர். அதாவது பூமி மேலதான் இருக்கு, ஆனா பூமி சம்பந்தம் இல்லையா. எப்படி? இட் ஷுட் பி கட் ஆஃப். எப்பவுமே சொல்லுவா பாருங்க, கட் ஆஃப் பண்ணிடுன்னு. அதனால்தான் அதுக்கு திருச்சிராப்பள்ளியோடையும் பிக்ஷாண்டார் கோவிலோடையும் சம்பந்தமே இல்லை. இது ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ங்கிற காவேரி என்கின்ற பொன்னித்தாய் வந்து பிரவகிக்கக்கூடிய அந்த நதி ஜலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீவு. திஸ் இஸ் an island. அதனால லீலா விபூதி என்கின்ற பூலோகத்தை காட்டிலும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய திரிபாத் விபூதி. அதனால்தான் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகே நித்ராமுத்ரா விராம கட்டினிகடசிர பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேஹம்ங்கிற முதல் திவ்யதேசம் ஸ்ரீரங்கம் என்கின்றது சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் சொல்லுவது, அதுக்கு பேரே சொல்லக்கூடாதான், கோயில். இப்ப நமக்கு என்னன்னா, இப்போ வார்த்தாலாபத்துல என்னன்னா நம்ம சொல்லுவோம் கோயில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, ஏதோ பக்கத்துல இருக்க கோயில் போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லக்கூடாதான். மைனஸ் மார்க், நெகட்டிவ் மார்க்கிங் வந்துடும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் போனேன்னு வச்சுக்கோ, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாத ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறேன்னு வச்சுக்கோ, அப்ப என்னன்னா அப்படி போயிட்டு நெகட்டிவ் மார்க் வந்துடும். அதனால கோயில்னு சொன்னா வேற எந்த கோயிலும் இல்லை, ஸ்ரீரங்கம் தான். சுவாமி எங்காவது பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லுங்க. சும்மா கோயில்னு சொன்னா அது வேற எதையும் குறிக்காது, ஸ்ரீரங்கத்தை மட்டுமே குறிக்கும். அப்பேற்பட்ட எம்பெருமான் பெரிய பெருமாள், ஆச்சரியமான திருமேனி. அந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா அது ஒவ்வொரு அத்தார ஆழ்வார்களும் பாடியிருக்கா. என்ன ஒரு பெருமை தெரியுமோ? சில விதேசங்கள்லாம் நான் சொன்னேன், கோழியும் கூடலும் கொண்ட பாவம் அந்த எம்பெருமான். ஒரு பாசுரம் கூட கிடையாது அவருக்கு. அந்த பாசுரத்திலே ஒரு குட்டி பிட்டு கோழியும், அவ்வளவுதான். அவர் 108 வந்துட்டார். திருப்பதி ஸ்ரீரங்கத்து எம்பெருமானுக்கு அப்படி இல்லை, 247 பாசுரங்கள் ஆத்தான ஆழ்வார்களும் பாடியிருக்கா. திருப்பதி பெருமாள் ரொம்ப பணக்காரர், ஆனா ஒரே விதத்துல ஏழை. ஒரு ஆழ்வார் மட்டும் பாடல. ஒரே ஒரு ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார் மட்டும் பாடமாட்டேன்னு விட்டார். உடனே ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரோ போய் கேட்டிருக்கார், ஏன் சுவாமி திருப்பதி பெருமாளையே நீங்க பாட மாட்டேள்? அப்போ இது சம்பிரதாயத்துல வேடிக்கையா சொல்வா, ரங்கனை பாடிய வாயால் மற்றொரு குரக்கனை பாடோம். ஏன்னா அங்க மந்திபாய் வட வெங்கட மாமலை இல்லையா, நிறைய குரங்குகள்லாம் வந்து மொய்க்குமா திருப்பதிய. இந்த அரங்கனை பாடியவாய் ஒரு குரக்கனை பாடுமோ, ரங்கநாதரை பாடியவாய் இன்னொத்தரை பாடாதுன்னு தொண்டரடி பொடியாழ்வார் சீட்டு எழுதி கொடுத்துட்டார். அதனால அத்தனை ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்தை பாடியிருக்கா.
தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை தவிர்த்து அத்தனை ஆழ்வார்களும் திருப்பதியை பாடியிருக்கா. அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை. இந்த திவ்யதேசத்துல ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுக்கிறார். சந்திரோல்லாச பிரதித யசஸ சம்பதம் புஷ்கரிணியாக அப்படின்னு பெருமாள் வருவதற்கு பூர்வமே புஷ்கரிணி ஏற்பட்ட திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். ஞாபகம் வச்சுங்கோ. என்னென்ன சின்ன சின்ன கதையாவா அந்த ஸ்தல புராணத்துல சொல்லியிருக்கா. நான் டக்கு 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 டக்குன்னு சொல்லிகிட்டே வரேன், ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர் இருந்தார். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு நட்சத்திரங்கள்லாம் தான் பொண்ணு. டு எவ்ரி ஃபாதர் ஹிஸ் டாட்டர் இஸ் த ஸ்டார். இன்ட்ரெஸ்டிங்லி ஃபார் ஹிம் த ஸ்டார்ஸ் வேர் இஸ் டாட்டர்ஸ். அத்தனை நட்சத்திரங்கள் இப்போ ஏன்னா இன்னைக்கு பிதா தினம் தானே இன்னைக்கு, அதனால பிதா தினம், அதனால தக்ஷ பிரஜாபதி பற்றி சொல்லலாம். அவருக்கு என்னன்னா அவர் அத்தனை நட்சத்திரங்களும் பொண்ணு, அத்தனையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். சந்திரன் என்ன பண்ணுவார், எல்லா மாலுக்கு அங்கே இங்கே எங்கேயாவது போகும்போதோ அவர் வெறும் ரோஹிணியை மட்டும்தான் கூட்டின்னு போவார். பாக்கி எல்லாம் இந்த உத்தரட்டாதி பூரட்டாதி அதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லிவிடுத்து எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டேங்கிறாருன்னு. அப்போ மாமனார் அட்வைஸ் பண்ணி பார்த்தார் மாப்பிள்ளைக்கு. இதை பார்ப்பா அத்தனை நட்சத்திரங்களும் ஒரு நாள் ஒரு நட்சத்திரம், ஃபீனிக்ஸ் கூட்டின்னு போ, இங்கே எஸ்கேப் கூட்டின்னு போ, அங்கே இங்கே கூட்டின்னு போ, எல்லாத்தையும் கூட்டின்னு போ. இல்லை ஓன்னு வந்து அழறதே. சந்திரன் இல்லை ரோஹிணி ஒன்லி லைக் அப்படின்ட்டார். எப்படி நீ உன்னுடைய அழகின் மிதப்பால் இப்படி பேசுகின்றாய், க்ஷயரோகம் வர கடவுதுன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டார். க்ஷயம்னா குறைஞ்சுட்டே வரும். அதனால்தான் சந்திரன் வந்து தேயும் வளரும், வேக்சிங் வேனிங் ஆச்சு. அப்ப சந்திரன் பார்த்தார், அவருக்கு எப்பவுமே மூஞ்சி கிளியரா இருக்கும், ஆக்னி எல்லாம் இருக்கவே இருக்கார். அதெல்லாம் பார்த்தார், கொஞ்சம் இந்த களங்கம் எல்லாம் வந்துடுத்து. உடனே பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணார், எனக்கு இந்த க்ஷயரோகம் போக வேண்டும், நல்ல ஸ்கின் பளபளான்னு இருக்கணும், அப்படின்னா உன்னுடைய கிரணங்கள் ஒரு குளத்தில் பட வேண்டும் சந்திரா. எனக்குன்னு ஒரு குளம் இருக்கின்றது சக்கர வடிவில் சேஷபீட்டத்துக்கு அருகே, காவேரிக்கு பக்கத்திலே ஒரு புஷ்கரிணி இருக்கு. அதுல உன் கிரணங்கள் பட்டுக்கொண்டே இருக்கும் போது நீ இழந்த பொலிவை பெறுவாய். அப்படின்னா பெருமாள் வருவதற்கு பூர்வமே இந்த சந்திர புஷ்கரிணி வந்திருக்கு. அததான் எடுத்தார். சந்திரோல்லாச பிரதித யசசம் சம்பதம் புஷ்கரிணியாக பிரம்மா ஆராதனம் செய்த எம்பெருமான். பிரம்மாவுக்கு ஆத்துல ரொம்ப அழகா பெருமாளை ஆராதனை பண்ணி வந்தார். சரஸ்வதி தேவி கிட்ட சொன்னார், அவ பெரிய வீணா ஆர்டிஸ்ட், அதனால உனக்கு எப்பெல்லாம் கச்சேரி எல்லாம் முடிஞ்சது டைம் இருக்கோ கொஞ்சம் இந்த பஞ்சபாத்திரத்தெல்லாம் கொடு அப்படின்ட்டு. இதெல்லாம் பெருமாளெல்லாம் வச்சு மேய்க்கவே முடியாது. நம்ம மாத்துல சொல்ற மாதிரி இப்ப யாராவது போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம மாத்துல பணமெல்லாம் உடனே பட்டுவாடாயிடும். இந்த சால கிராமத்தை தான் யார்கிட்ட தூக்கி கொடுக்குறதுன்னு ஒருத்தர் மாட்டின்னு இருப்பார். யாராவது என்ன மாதிரி ஒரு கிடைச்சிடும், எங்க அப்பா போயிட்டார், ஐயோ ரொம்ப பாவம், சால கிராமத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிட்டாரும்பா. ஏன் வீடை வச்சுட்டு போயிருக்கூடாதோ, அதனால சால கிராமத்தை வச்சுட்டு போயிருக்காருங்கிற மாதிரி பிரம்மா ஆராதனம் பண்ண விக்கிரகத்தை உத்தரப்பிரதேசத்துல அப்போது ஆண்டு வந்த ராஜா இக்ஷ்வாகுங்கிற ராஜாவுக்கு அந்த பெருமாளை எழுந்தருள பண்ண, அந்த இக்ஷ்வாகு ஆராதனம் செய்து கொண்டு வந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அப்படியே தொடர்ச்சியா வருது. மூலவரும் வரார், உற்சவரும் வரார். மூலமூர்த்தி சயன கோலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி. அவருக்கு அப்ப ரங்கநாதன் பேர் கிடையாது. ராமாயணத்தில் 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு, நாராயணன், ஜெகநாதன். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம். இக்ஷ்வாகு குலத்துக்கு குலதனமாய் இருக்கக்கூடியவன் ஜெகநாதன். சகபத்னியா விஷாலாக்ஷ்யாம் நாராயணம் உபாகமது. நாராயணன் என்கின்ற பெயரை கொண்ட, ஜெகநாதன் என்கின்ற பெயரை கொண்ட சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய உற்சவரும் முதல்ல அயோத்தியா மெயின் ரோட், அயோத்தியா கிராஸ் ஸ்ட்ரீட் அயோத்தியால இருந்தா. இந்த ஆராதனம் பண்ணி முடிச்சு உத்தரகாண்டம் கிட்ட வரும்போது யுத்த காண்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வரா. ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு அயோத்தியாவுக்கு வரா. அப்போ விபீஷணனும் வரான். ஏன்னா விபீஷணன் ஏற்கனவே இப்போ CAA எல்லாம் அப்ளை ஆயிடுத்து. அதனால வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்து குடியரசு இதெல்லாம் வாங்கிட்டு அவர் வேற அயோத்தியாவுக்கு வந்தார். அயோத்தியாவில் வந்த உடனே அவருக்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சா. அப் கியா खरीदना चाहते हो, ஏன்னா ஃபாரின் டெலிகேட் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டார், உங்க கோவிலையே எனக்கு கொடுத்துருன்னு விட்டார். இப்போ எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணா, ஹம் நஹீ தே சக்தே ஹே, கியா சோச் ரே ஆப் அப்படின்னு அவ ஹிந்தியில பேசியிருக்கா. அதனால அப்படி பேசின உடனே அவர் சொல்லிட்டார், இல்ல இல்ல எனக்கு இந்த பெருமாள் வேணும்னு சொன்ன உடனே ராமர் சொன்னார், அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன், அடியவர்கள் என்ன கேட்கறாலோ கொடுத்துருவேன், கோவில் தானே வேணும் எடுத்துன்னு போட்டார். இப்போ கோவில் இப்பெல்லாம் மழை ரொம்ப வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, இப்பெல்லாம் என்ன பண்றான்னா இந்த சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் எல்லாம் கூட்டு 6 அடிக்கு வீட்டை வசத்திடுறா, வீட்டை நகர்த்திடுறா. இவர் என்ன கோவிலையே நகர்த்தி விட்டார். இவர் தான் அந்த காலத்துல ரோல் மாடலே. அதனால கோவிலையே தளதளா நகர்த்து மத்திய பிரதேஷ் வழியா வந்து தெலுங்கானா வழியா வந்து தமிழகத்துக்கிட்ட வந்து சோழ நாட்டுக்கிட்ட வந்து சாயங்கால வேளை ஆயிடுத்துங்கிறதுக்காக பெருமாளை அங்க வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு போறார். அப்போது பெருமாள் அசரீரி வாக்கு சொல்லிட்டார், இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன். ஏன் சுவாமி லங்கா வர பிடிக்காதா அப்படின்னு கேட்டா, இல்ல, இங்க ஒரு சோழ நாட்டு அரசன் தர்மவர்மான் என்கின்றவன் இருக்கின்றான். அந்த தர்மவர்மா பிரார்த்தித்தான்,
தமிழகத்துக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு. அந்த காலத்தை பாருங்க, அப்படிலாம் அரசர்கள் இருந்துக்கா, பெருமாளை தேடி தேடி வர வச்சிருக்கா தமிழ்நாட்டுக்கு, அவ்வளவு ஆஸ்திகர்கள் இருந்திருக்கா. அதனால சொன்னா நீ இங்கே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டா நான் இங்கே தங்குறேன். ஆனா கவலைப்படாத விபீஷணா, தென்திசை இலங்கை நோக்கி, ஆனா நான் சயன கோலத்தில் இருப்பதே ஒன்ன பார்த்து கொண்டுத்தான், கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே தென்திசை இலங்கை நோக்கி இருந்த எம்பெருமான் ரங்கநாதன். ரங்கம்னு சொன்னாலே ஒரு ஏரியா, ஒரு அரேனா. அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டான். ஃபர்ஸ்ட் அவளை கேட்டா, டு யூ லைக் திஸ் பிளேஸ்? ஐ ஜஸ்ட் லவ் இட், ஐ லவ் இட் சோ மச். அதனால ஸ்ரீக்கு பிடிச்ச ரங்கம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கமானபடியால் நாராயணன் என்கின்ற ஜெகநாதன் அந்த பெயரையே ஏற்றுக்கொண்டு ரங்கநாதன் என்கின்ற பெயரோடு அதே க்ஷேத்திரத்துல தங்கினார். அத்தனை ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் பாடுறா. எப்போ முதலாழ்வார்கள் பார்த்தான்னு கேட்டா, கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை. நான் பூமியில் பிறந்து எங்க அப்பா அம்மா LFCல என்ன கூட்டுன்னு போகும்போது நான் பார்க்கல, எங்க அம்மாவுடைய கர்ப்ப காலத்தில் ஆம்னயானிக் சாக்ல நான் அடங்கி இருக்கும் போதே இந்த பெருமாளை பார்த்துட்டேன். கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன். எதை? திருவரங்கன் மேயான் திசை. திருவரங்கத்து எம்பெருமானை அங்கே பார்த்தேன். திருமழிசை பிரான் எடுக்கிறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அப்பேற்பட்ட அந்த கூனியானவள் கைகைக்கு சொல்லி கொடுத்து கைகை தசரதன் கிட்ட வினவி தசரதன் தன் ராமனை பார்த்து காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அந்த ராமன் எந்த பிராவண்யத்தோடு சென்றானோ அதே பிராவண்யம், அதே சௌலபியம், அதே சௌஷீல்யம், அதே ஔதாரியம், அதே சத்திய சங்கல்பத்தை இங்கே நான் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கின்றேன். திருமழிசை பிரான் ஆண்டாள் எடுக்கிறா. இந்த பெருமாளுக்கு குழலழகர், வாயழகர், எல்லாமே இவர் கழகான். நாபிய பார்த்தா தேசிகன் எடுத்தார். நாளிகேன ஸ்புரிதரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யாவர்த்த துதி சகச்சரியும் ரங்கநாதஸ்ய நாபிகி. முதல்ல நீங்க கோவிலுக்கு போனோம்னா பெருமாளுடைய தொப்புளை பார்க்கணுமா? சுவாமி கேட்கும் போதே கொஞ்சம் நன்னா இல்லையே, அவருடைய தொப்புளை பார்க்கணும். இவருடைய தொப்புளை பார்க்கலாம். அதனால இவருடைய தொப்புள்ள பார்த்தா அழகா அங்கேருந்து ஒரு கமலம், அதுலேருந்து ஒரு தாமரை பூக்குமா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுங்க. அதனால அவருடைய தொப்புள்ளேருந்து ஒரு தாமரை பூக்கும். அந்த தாமரையில ஒரு பிரம்மா அமர்ந்து கொண்டிருப்பார். அழகான நாபி, காமாராம ஸ்திர கதலிகா ஸ்தம்பசம்பாவனீயம் க்ஷௌமாஸ்லிஷ்டம்னு எடுத்தார் தேசிகன். 2 தொடைய பார்த்தா வாழைத்தண்டு தோட்டத்துக்குள்ள மதனன், அதாவது அனங்கன், மாறன் 300ன்னு வச்சுக்காதீங்க, வெறும் மாறன். இந்த மாறன் 2 அந்த காமாராம ஸ்திர கதலிகாக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட அழகான தொடை, அழகான கழுத்து, வக்ஷஸ்தல்யாம் முரபி துளசீம், அவனுடைய மார்பை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கே. அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் எடுத்தார். அதனால்தான் தேசிகன் எடுத்தார். ஆறாத அருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோவில். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிரும் பாருங்க. அம்புயத்தோன், அம்புயத்தோன்னா யாரு? பிரம்மா. அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில். அடுத்தது தோலாத தனிவீரன் தொழுத கோயில். தோலாத தனிவீரன்னா தோல்வி அடையாத வீரன் ராமன். தோலாத தனி வீரன் தொழுத கோயில், ராமர் சேவிச்ச கோயில். துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், விபீஷணன் தொழுத கோவில். சேராத பயன் எல்லாம் சேர்க்கும் கோவில், அத்தனை பயனும் சேரும். செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில். என்ன அழகு பாருங்க. அகார உகார மகாரங்களில் அரங்கம்னு சொல்றோம். ஆனா தமிழ் மரபு படி எப்படி இருக்கணும்? இரங்கம் தானே இருக்கணும். ராமாயணமா ஈராமாயணம்னு போடுறோம், ராமன்னா ஈராமன்னு போடுறோம். ஆனா ரங்கத்துக்கு மட்டும் அரங்கம்னு போடுறோம். ஏன்னா பிரணவத்தின் முதல் எழுத்தாம் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில். தீராத வினயனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு தேசிகன் எடுத்தார். தேசிகன் தத்துவமுக்தா கலாபம் அதிகரண சாராவளி ஆத்தான கிரந்தமும் இந்த பெருமாளின் திருவடியில் தான் சமர்ப்பித்தார். ஆதிசங்கர பகவத் பாதருக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்த ரூபே நிஜபூத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே காவேரி தீரே கருணாவலோலே மந்தார மூலே திருதசாரு கேளே தைத்யாந்த காலே அகிலலோக லீலே ஸ்ரீரங்க லீலே ரமதாம் மனோமேன்னு ஆச்சரியமான ஆதிசங்கரர் பாடியிருக்கார், தேசிகன் பாடியிருக்கார், ராமானுஜர் பாடியிருக்கார். மணவாள மாமுனிகளுக்கு அங்க சந்நிதி உண்டு, பிள்ளலோகாச்சாரியருக்கு சந்நிதி உண்டு, பெரியவாச்சான் பிள்ளைக்கு சந்நிதி உண்டு. கிட்டத்தட்ட 21 கோபுரம், 68 சந்நிதிகள், நித்தியமும் உற்சவம். 2 பக்கமும் காவேரி. காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் அதை கொள்ளுமிடம் கொள்ளிடம். இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கமும் காவேரி. திரிபாத் விபூதி. ஸ்ரீரங்கத்துக்கு நிகர் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துக்கு இன்னொரு ஈக்குவல் சொல்லவே முடியாது. அந்த இடத்துல இருக்கணும்னா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா தேசிகன் சொன்னார்,
ஸ்ரீரங்கத்துல இருந்தா ஸ்ரீரங்கவாசிகளை பார்த்து கொஞ்சம் பயந்துண்டே இரு. யார் யார் என்னென்ன பேசுவான்னு தெரியாது. தேசிகன் எடுத்துக்க. குப்தச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலே. அதுவும் அந்த திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட ஜாகிரதையா நடந்து. நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்கார். அதனால குப்பியச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலே. அவ என்ன பேசுறாங்கிறத நீ வீட்டுல ஒரு அரை மணி நேரம் டீ ஷார்ட் யோசிச்சாதான் தெரியும். ஓஹோ, இதுதான் நம்மளை பார்த்துதான் கிண்டல் அடிச்சிருக்கா பொருக்கு, நமக்கே தெரியல அப்படிங்கிறது. குப்பியச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலேன்னு ஆச்சரியமான எம்பெருமான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார். பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பச்சை மாமலை போல் இருக்கக்கூடிய மேனியோடு கூடியவனே, பவழவாயோடு கூடியவனே, கமலச்செங்கனோடு கூடியவனே, அச்சுதனே, அனந்தனே, ஆயர் கொழுந்தே என்னுடைய நாதான் எடுக்கிறார். இந்த பெருமாள் எப்படி சயனிக்கிறார்? தென் திசை இலங்கை நோக்கி. அப்போ குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி. குணதிசை ஈஸ்ட் பக்கமா திருவடி, குடதிசை முடியை வைத்து வெஸ்ட் பக்கமா திருமுடி. இத ஊத்துக்காடு வெங்கடகவி என்கின்ற மகான் சாதிக்கிறார். என்ன சொல்றார்? கார்த்தால சூரியன் உதிக்கின்றது. அப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் பக்கமா தான் பெருமாளோட கால் இருக்கு. காலையே காலையே தொழுத கதிரவன் தோன்றினான். கதிரவன் ஈஸ்ட்ல உதிக்கிறார் காலையில். ஏன்னா பெருமாள் காலை தொழறதுக்கான். வெஸ்ட்ல அந்தியம் போலில் ஷாயரர். அப்போ மாலையே மாலையே தொழுத. ஏன்னா மாலையில தானே செட் ஆகுது. மாலை தொழ மாலையில், காலை தொழ காலையில் என்று ஊத்துக்காடு வெங்கடகவி சாதிக்கிறார். அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்காளாம். பக்தி சார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவாகன பக்த பாத தூளி மதுர கவி சர பரகால மகதாக்வய பிரமுகைர விரல சம்ஸ்தூயமான தத்ரமிடகானர சொல்ல சகிஞ்சித் உன்மீலித நயனம் பாலித புவனம் கேலித ரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாதம் அனீஷம் எடுத்திருக்காரா இவர். ஏன் பள்ளி கொண்டீரையா. அருணாச்சல கவி. கம்பராமாயணம் அரங்கேறியது ஸ்ரீரங்கத்தில். அந்த கம்பராமாயணத்துக்கு செவி சாய்த்தது மேட்டழகிய சிங்கர். ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியவர் ஆற்றழகிய சிங்கர். வெளியே ரயில் நிலையத்துக்கிட்ட இருக்கக்கூடியவர் காட்டழகிய சிங்கர். 3 அழகிய சிங்கர்கள் கொண்டது. கோதண்டராமர், பட்டாபிராமர், உள்ளாண்டாள், வெளியாண்டாள். தேசிகனுக்குன்னு ஒரு சன்னதி, தசாவதார சன்னதியை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். தேசிகனே தசாவதார ஸ்தோத்திரம்னு பாடியிருக்கார். தியாகராஜர் அந்த பெருமாள் மேல பஞ்சரத்னங்களே பாடியிருக்கிறதா சொல்றா. ஓரங்கசாயி பூலோக வைகுண்டம்னு எடுக்கிறார். தீட்சிதர் என்ன அழகா எடுக்கிறார். ஷியாமளாங்க விஹங்க துரங்க சதய பாங்க சத் சங்கரங்க பூரவிஹார. இன்னொரு கீர்த்தனம் ரங்கநாயகி பாவயேகம் நாயகி ராகத்தை எடுக்கிறார். பிரணவாக்கார திவ்ய விமானம். பிரணவாக்காரம். தீட்சிதர் ஒரு பெரிய இந்த விக்கிபீடியா மாதிரி அந்த காலத்துல. ஆனா அவர் சொல்றதெல்லாம் சத்தியமா இருக்கும். விக்கிபீடியா சொல்றதெல்லாம் சத்தியம் இல்ல, அவர் சொல்றது இருக்கும். விமானத்து பேரை கொடுத்துருவார், எந்த நதின்னு சொல்லிடுவார், அத்தனையும். இப்ப தீட்சிதர் பாடியிருக்கார், அருணாச்சல கவி பாடியிருக்கார், ஊத்துக்காடு வெங்கட கவி பாடியிருக்கார், தேசிகன் பாடியிருக்கார், சங்கரர் பாடியிருக்கார், மத்வர் பாடியிருக்கார், ராகவேந்திர தீர்த்தர் பாடியிருக்கார். அத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கானா. என்னவோ அந்த திவ்ய தேசத்துல இருக்கணும் இல்லையா. அதனால 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் என்னுடைய புக்கு வெளியீட்டு விழாக்கு வந்த உடனே 8வது நாள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுவோம். இவன் நான் என்ன சொன்ன வேகத்துல என்ன ஆயிடும், பல பேருக்கு உடனே எந்தூ இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போயிடுவா. அப்புறம் யார் நாளைக்கு வருவா. அதனால இன்னும் 7 நாள் முடிச்சுட்டு போங்க. அதனால இது ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான பெருமை.